இலக்கியத்தின் வளர்ச்சி இன்றைய இளையர்களின் கைகளில் உள்ளதாக கூறியிருக்கிறார் சம்பவாங் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விக்ரம் நாயர். தேசிய கலை மன்றத்தின் ஆதரவில் அரங்கேறிய ஒத்தாலோ தமிழ் நாடகத்தை காண வந்த போது அவர் அவ்வாறு கூறினார். ஒத்தலோ நாடகத்தில் நடித்த இளையர்களின் முயற்சியை பாராட்டினார் திரு விக்ரம் நாயர். இலக்கியத்தில் காலத்துக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வருவதில் இளையர்களுக்கு முக்கிய பங்கு உண்டு என்றார் அவர். ஷேக்ஸ்பியர் 400 ஆண்டுகளுக்கு இருந்தது, தமிழ் இலக்கியம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருந்தது. அப்போ இது ரெண்டும் கலந்து வளர்க்கிறது இளையருடைய முயற்சியோடு தான் முடியும். ஒரு இலக்கியம் வளர்வதற்கு இளையர்கள் அது சொந்தமாக்க வேண்டும். அப்படித்தான் அது வளரலாம், அதுவும் மாறிவிடலாம். நாடக நிகழ்ச்சியின் ஓர் அங்கமாக தேசிய கலை மன்றத்தின் கலாச்சார விருதுகளை பெற்ற 14 பேர் மேடையில் கௌரவிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் இளங்கண்ணன் என்னும் புனைப்பெயரில் எழுதி வரும் திரு பாலகிருஷ்ணன். சிங்கப்பூரில் தமிழ் நாடகம் செழிக்கும் என்பதற்கு இந்நாடகம் சான்று என்றார் அவர். நிறைய சீன நாடகங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஆங்கில நாடகங்களும் பார்த்துருக்கேன். சீன நாடகம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம நாடகம் இப்போ இங்கே சிங்கப்பூரில் இப்படி இல்லையே அப்படின்னு எனக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு கவலை இருந்தது. நாடகத்தை பார்க்கும்போதே தெரியுது, நடிகர்கள்லாம் ரொம்ப உழைத்து நல்ல பாத்திரத்தை உணர்ந்து நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நம்ம நாடகம் தமிழ் நாடகங்கள்லாம் நிச்சயம் வளருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. முன்பு இருந்த கவலையும் போய்விட்டது. ஆங்கில இலக்கியத்தில் பிரசித்தி பெற்ற கதைகளில் ஒன்று ஷேக்ஸ்பியரின் ஒத்தலோ. அதனை தூய தமிழில் மொழிபெயர்த்து ரசிகர்கள் மெய்சிலிருக்கும் வகையில் நாடகத்துக்கு உயிர் கொடுத்தனர் நடிகர்கள். 70களில் அல்லது 80களுடைய ஆரம்பம்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் பி கிருஷ்ணய்யா இதே ஒத்தலோ நாடகத்தை வானொலி நாடகமாக தந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன இருக்கும் அப்படின்னா, வாழையடி வாழையா இந்த முயற்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். எந்த ஓர் அமைப்பையும் சாராத இவர்கள் இம்முயற்சியில் இறங்கியதற்கு நாடக கலை மீதான ஆர்வம் என்ற ஒரே காரணம். நாடகத்துறையில் பழுத்த அனுபவம் பெற்றிருந்த போதிலும் இளையர்களுடன் பணியாற்றுவதில் சிலருக்கு பெருமை. இவர்களோட நான் முதல்ல நடிக்கணும் அப்படின்னு நினைச்சப்ப, சரி நம்ம நடிப்பை மட்டும் நடிச்சுட்டு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பாகத்தை மட்டும் நடிச்சுட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அது என்னால் முடியல. ஏன்னா அந்த வசனங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இந்த பிள்ளைங்களுக்கு அந்த உச்சரிப்புகள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து இந்த நாடகம் நல்ல சிறப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. குட்மன் கலை நிலையத்தில் சென்ற வியாழக்கிழமையன்று முதல் காட்சியாக தொடங்கிய ஒத்தலோ தமிழ் நாடகம் இன்றுடன் முடிவடைந்தது. பொதுமக்கள் அளித்த பேராதரவால் நாடகத்துக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் முன்கூட்டியே விற்று தீர்ந்தன.